வணக்கம். இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் உரப்படை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அதே 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எது எடுக்கிறீங்களோ ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு அதே கப்பு, எதில் எடுக்கிறோமோ அதே அளவே எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, பச்சரிசி, புழுங்கலரிசி அதே அளவு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி, புழுங்கலரிசி அதே டம்ளரில் பாதி அளவுக்கு கருப்பு உளுந்து, தோல் உளுந்து தோல் இல்லாதது 2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 4-5 முறைக்கு நல்லா அலசிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 10-12 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து இதிலையே போட்டு நம்ம ஊறட்டும். இது ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊறணும். இது 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் போட போகிறேன். அரைச்சிட்டு அரைச்ச பக்குவத்தை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், திட்டமாக தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடு போட போகிறேன். சில பேர் போடுவாங்க, சில பேர் பூண்டு சேர்க்காமல் அரைப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பூண்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா பூண்டு ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த ரவை பதத்துக்கு அரைச்சிடலாம். இப்போ இதை வழிச்சிடலாம். மாவு நான் வழிச்சிட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த கழுவி இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து கலந்துக்கிறேன். தண்ணி கிரைண்டர் கழுவுன தண்ணியும் எடுத்துருக்கிறேன். இதில் நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதில் நான் போடும்போதே உப்பு போட மறந்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாம் உதுத்து விட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கூட நம்ம முருங்கைக்கீரை, சொரக்காய், இந்தமாரி காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை தான் நான் சேர்க்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, நம்மளுக்கு கல்லில் அடை ஊற்றுற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா கொஞ்சம் இந்த தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வரலாம். இப்போது இந்த தேங்காய் திருவின அதே மிக்ஸி ஜார்லேயே கருவேப்பிலை கொஞ்சம், 2 வெங்காயம், ஒரு பூண்டு பல், காரத்துக்கு கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், இதை போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் சட்னியில் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை கலந்து தாளித்து கொட்டியாச்சு. இப்போ அடை மாவு பார்க்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு இரும்பு கல்லில் வச்சிங்கன்னா அடை நல்லா கலராகவும் வரும், கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதை நல்லா இது பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நல்லா கல் காஞ்ச உடனே என் பேத்தியை வச்சுக்கிட்டே நான் உரப்படை ஊற்றுறேன். அவள் ரொம்ப அடம் பண்ணுறா. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த அளவுக்கு இட்டு கொஞ்சம் தட்டையான கரண்டியால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தெரியலையா, சாட்சி பார்க்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேத்தியை வச்சுக்கிட்டே செய்யணுமா, ரொம்ப அடம் பண்ணுறா. இங்கே பாரு, ஹாய் சொல்லு. அடை ரெடியாகுது பாப்பாவுக்கு. நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சைட்லாம் திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரமெல்லாம் மொறுன்னு வரும். இதை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக கூட நீங்கள் மாவு தயார் பண்ணலாம். நான் கொஞ்சம் இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணி சேர்த்துருக்குறேன். கருப்பு உளுந்து சேர்க்கும்போது அந்த கருப்பு உளுந்தில் இருக்கிற சத்தெல்லாம் நமக்கு சேரும். அதுக்காக தான் கருப்பு உளுந்து போடுறது. இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு 2 பக்கமும் எல்லாம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வானலில் எண்ணெய் ஊற்றி
அந்த மாதிரி கூட நம்ம உரப்படை செய்யலாம். இப்போ இதில் லைட்டாக நம்ம இப்படி கீறி விட்டோம்னா உள்ளுக்கெல்லாம் வெந்து மொறுன்னு ஆகும். அதுக்காக இப்படி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷமாவது மொறுன்னு ஆகிற அளவுக்கு வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும். இது நல்லா சண்டேன்றதுனால சண்டே அன்றைக்கி பொறுமையாக செய்யறதுக்காக வேண்டி இந்த ரெசிபியை பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தஞ்சாவூர் உரப்படை தயாராகிடுச்சு. இதே மாதிரி அடுத்தது எல்லாமே நம்ம இதுமாரியே ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லா தானியமும் போட்டு பருப்பு அடை மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் சத்து எல்லாமே கிடைக்கும். கருப்பு உளுந்தில் பெண்களுக்கு தேவையான புரோட்டீன் சத்து எல்லாமே அடங்கியிருக்கு. இடுப்பு வலி, மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா தஞ்சாவூர் உரப்படை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சண்டே ஸ்பெஷலாக. இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, வெல்லம், துவையல் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவோட எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.